மலையக மக்களின் காணி உரிமை வீட்டுரிமை என்பது இன்று வரை எட்டாக்கணியான ஒரு விடயமாகவே கருதப்படுகிறது. மலையக பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் காணி உரிமை வீட்டுரிமை என்பது தலை தூக்கி நிற்கும் ஒரு பாரிய பிரச்சனையாக இன்று மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. ரத்தினபுரி நீலகாமம் பகுதியில் நடத்தப்பட்ட வன்முறை சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இன்றும் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக மலையகத்திலும் கொழும்பிலும் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த நிலையில் இன்று கொழும்பு 5 லாம்பு சந்தையில் மலையக மக்களின் காணி உரிமை வீட்டுரிமை தொடர்பான போராட்டமும் நீலிகாமம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மலையகமின் வீடு அதை உடைத்திட தைரியம் கொடுத்தது யாரு? மலையகமின் நாடு அது நிலமற்ற தேசத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறும் வாக்குறுதியால் மாத்திரம் குடியுரிமையை நிரூபிக்க முடியாது. எமக்கான அங்கீகாரம் நில உரிமையில் இருக்கிறது என்பதை நாம் மிக சின்னமாக நம்புகிறோம். ரத்தினபுரி மாவட்டம் காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தோட்ட தொழிலாளி மகனுடைய தற்காலிக வீடு குண்டர்களால் தாக்கி அளிக்கப்பட்ட சம்பவம் நாம் இன்னும் அடிமை சமூகமாக வாழ்கின்றோம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெருந்தோட்ட நிர்வாகங்களால் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படும் நாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இவ்வாறு வாழப்போகிறோம் என்ற கேள்வி எழுகிறது. சூரியன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுல் மற்றும் முதாய்ஃபுடன் நான் ஜனுஷ்கா ரவீந்திரன்.